இந்த ராஜசூரிய இன்னும் எவ்வளோ நாள்ரா வச்சிருப்பீங்க அடித்து துரத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கான ஒரு முதல் அடியாக தான் வந்து இப்போ விழப்போகுது. ஆல்ரெடி ஒவ்வொரு முறையும் நம்ம மல்லி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எத்தனையோ முறை நம்ம விஜய் வந்து இப்போ வச்சு நம்ம மல்லியை கேவலமாக திட்ட வச்சிருக்காங்க, அசிங்கமாக பேச வச்சிருக்காங்க, இன்னும் மனவேதனையை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அத்த டைம்லலாம் வந்து இப்போ அடுத்தடுத்து மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஐயோ மல்லி நான் மன்னிச்சிரு மல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நடந்த விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம விஜய் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மல்லி கூட சேர்ந்து தான் வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கும். அதாவது இனிமே வாய் வார்த்தையா சொன்னா வந்து எந்த ஒரு மன்னிப்பையும் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அக்கா ராஜேஸ்வரியோட முகத்துல கரிய பூசுற மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் தம்பி, நீங்க மல்லி மேல உண்மையிலேயே அன்பு பாசம் கருணை எல்லாத்தையும் லவ் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்றத முதல்ல செய்யுங்க. சும்மா வந்து இப்போ என்ன தப்பு பண்ணிட்டு கடைசியில் மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு முறையும் வந்து இப்போ என்ன மல்லி தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. கடைசியில் வந்து என்ன ஆகுது? மறுபடியும் இன்னொரு தப்பை வந்து இப்போ என்ன அவ தலையில தூக்கி போடுறீங்க. அதையும் வந்து இப்போ என்ன அவ ஏத்துக்கிட்டு கண் கலங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுக்கு மேல இப்படிலாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லியை கூட வந்து இப்போ என்ன ஒன்று சேரணும், அதை தவிர வேற வழியே கிடையாது விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சுறாங்க. மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் வந்து இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் உன்னை நான் அதாவது உன்னை பற்றி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுவேன். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே வந்து நான் வந்து உன்னை நம்புகிறேன் அப்படின்ட்டுமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கே வந்து இப்போ என்ன நம்ம சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் பொண்ணு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அதே மாதிரி வந்து இப்போ என்ன இப்போ நாள் நேரம் எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது, இன்றைக்கே சாந்தி முகூர்த்தம் நடத்துகிறோம், நீங்கள் 2 பேரும் அடுத்து எண்ணி 10வது மாதத்தில் வந்து இப்போ என்ன என் கையில் ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுக்கணும். ஏன்னா பேத்தி வந்து இப்போ என்ன ஆல்ரெடியே இருக்கா, பேர குழந்தை வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து எப்படா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணாரு. அந்த கில்டினஸ் மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜேஸ்வரி இருந்துட்டு டே விஜய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்றா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அக்கா அமைதியாக ஒரு ஓரமாக நின்றுட்டுருங்க, உங்களால் தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்காக வந்து ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கடைசியில் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம விஜயையும் மல்லியையும் ஒன்று சேர்த்து வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.